கருடன் வேதஸ்வரூபம் தானே. சுவாமி தேசிகன் காண்பித்தார். கருடன் உருவா மறையின் பொருளாம் கண்ணன் கரியிலே நின்றனைத்தும் காக்கின்றான். சரி, கருடன் உருவா மறையின் பொருள். உனக்கு வேதம் தெரியாது, வேதத்துடைய பொருள் தெரியாது, ஆனால் 24 படி ஏறி உள்ள நுழைஞ்சினா பரத சர்வபூதானா மத்தியாபி பரிதிருஷ்யதே அகமேவ பரம் தத்துவம் அப்படி திருமாவளவன் கை வச்சு பெருமாள் காண்பிக்கிறாரு. அதுவா அவருக்கு தெரியலேன்னு கேட்கிறாரு கொடுத்தாரு. அப்ப கருடன் உருவா மறை வேதம் தானே. வேதம் கருடன் தவம் செய்வதனாலே இந்த மலைக்கு கருடாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டார் போலே இதற்கு வேதாத்ரி என்னும் ஒரு பெயர் உண்டு. ஒன்று. இரண்டாவது, ஒரு சமயம் பிரம்மதேவர் கையில புஸ்தகம் வச்சு பார்க்கணும். வேதம் அவருக்கு எப்பொழுதும் இண்டெக்ஸ் பார்த்தா தான் வரும். அந்த இண்டெக்ஸ்ல என்ன போட்டிருக்கோ அதுதான் அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவரால் சுதந்திரமா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வேதம்ன்றது சமச்சீர் கல்வி. அது எல்லாரும் இப்படித்தான் இருக்கணும்ன்றதான ஒரு வியவஸ்தையை ஏற்படுத்தி சோமகன் ஒரு ராட்சதம் வந்தான். ஒரு அறை வச்சான். நமக்காவது ஒரு அறை. பிரம்மாவுக்கு 8 கண்டம் எப்படி வாங்கியிருப்பார் பார்ப்போம். அவர் கையிலிருந்து வேதச்சுவடியை பிடுங்கி சென்று விட்டான். முதல்ல ஸ்கூலுக்கு போய் புஸ்தகத்தை தொலைச்சது யாரு? பிரம்மாதான். இதை பிரம்மா கொஞ்சம் சூக்ஷமா இருந்தாலும் அதை ஒரு மெமரி கார்டில் போட்டு வச்சிருந்தாலும் சௌரியமா இருக்கும். வேதம் போயிடுது. வேதம் போனா போயிடுது. எல்லாம் வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தனம்னு வேதம் தான் எனக்கு கண்டு, வேதம் தான் எனக்கு செல்வம் அப்படின்னு வேதம் போயிடுது. வசையில் நான் மறை கெடுத்த அம்மலையர் அவன் பிரம்மதேவர் வேதத்தை இழந்ததினாலே அது தேசியம் சாதிப்பார் சுவடி இழந்த கணக்கன் போலானாங்க. சரியான சமயத்துல நாம சப்மிட் பண்ண வேண்டிய டாக்ஸ் சப்மிட் பண்ண வேண்டிய சமயத்துல நோட் புக்கு தொலைஞ்சு போயிடுச்சுனா அக்கௌண்ட் புக்கு என்னாச்சு? தேசிய சர்வதந்திர சுதந்திரம் எழுதுற பாருங்க. சுவடி இழந்த கணக்கனை போல எழுது. என்ன எடுத்து லேப்டாப் கரெக்டா ஹேங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நாமளும் ஹேங் பண்ணிக்க வேண்டியதுதான். கணக்கெல்லாம் அதுல இருக்கு, மாட்டிக்கிறோம். வேதம் போச்சேன்னு ஒண்ணும் பண்ண முடியல. உலகத்துல எந்த ஒரு காரியக்கிரமும் நடக்க அப்படியே ஸ்டன் ஆயிடுது. நமக்காக நம்ம ஆறு வருஷம் புஸ்தகத்தை தொலைச்சிருந்தோம்னா முதுகு 2 அறை வச்சு சனியை கஷ்டப்பட்டு கியூ இருந்து புஸ்தகம் வாங்கிட்டு தொலைச்சிட்டு வந்துருப்பாரு. பெருமாள் பாவம் போனா போட்டு கவலைப்படாத அப்படின்னு அந்த வேதத்தை மீட்டெடுத்து சோமகன்றதன் அசுரனை கொன்று வேதத்தை மீட்டெடுத்து கொடுத்தார். அப்புறம் வேதங்கள்லாம் யோசிச்சுதான் நாம இனிமே பிரம்மாவை நம்பி புண்ணியம் இல்லை, நம்ம தொலைஞ்சு போயிட்டு உடனே நம்மளை கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த அசுரனை கொன்று நம்மை ஸ்திரமா ஸ்தாபிக்கிறதுக்கு பிரம்மாவுக்கு சக்தி இல்லை. ஆகையால இவரை விட ஒரு பெரிய ஆசாமியத்தான் நாம தேடி போனோம்னு மலைமலையா ஏறி இறங்கித்தான், காடுலாம் ஏறி இறங்கித்தான், பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள், பட்டினங்கள், புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் போய் எங்குமே வேதத்திற்கு ஆசிரியம் இல்லாததால ஒரு வழியா இந்த காருடசீலத்திற்கு வந்து இந்த பர்வதத்துடைய சிகரத்தில் நின்று கொண்டு வேதம் தவம் செய்வது. அந்த தவத்திற்கு இறங்கி பெருமாள் பிரசன்னாகி தன்னுடைய திருக்கையால் வேதத்தை தடவி கொடுத்து இது முதற்கொண்டு இந்த மலை வேதாத்ரி என்று பெயர் வழங்கும், எப்பொழுதுமே வேதம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும், இனி வேதத்திற்கு ஒரு விதமான ஆபத்தும் நேரிடாது என்று அபயப்பிரதானம் செய்ததினாலே காருடசீலம் வேதாத்ரி என்றும் புகழப்படுகின்றது. அந்த வேதாத்ரியின் கரையில் பெருமாள் வராக ரூபனாக வராக நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார். நாரதர் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்றார். ஸ்வேதம் சுதர்சனதராங்கிதம் ஆஹுயுக்வம் தமிற்றாகராளவதனம் தரயா சமேதம் பிரம்மாதிபிஸ் சுரகணைஹி பரிசேத்யமானம் ஜாயேத்வராக வபுஷம் நிகமைகவேத்யம் என்று அந்த வராக பெருமானை தியானித்தார். அங்கே பூமி தேவியுடைய ஸ்தோத்திரம் புராணத்தில் காண்பிக்கப்படுகிறது. பக்தி ஸ்ரத்தையுடன் ஒருவன் வராககுண்டத்தில் தீர்த்தாமாடி 5 நாட்கள் நியமத்துடன், மார்க் மை வேர்ட்ஸ், 5 நாட்கள் நியமத்துடன் வராக பெருமானை பூமி தேவி சொன்ன அந்த ஸ்தோத்திரத்துடன் ஆராதித்தாலேயானால் அந்த ஸ்தோத்திரத்தை முடித்து 5வது நாளுக்குள்ளாக அவனுக்கு சத்யா கையில் பலசித்தி உண்டாகும் என்று நாரதர் அதற்கு பலஸ்ருதி அறிவிச்சு. பிறகு வேதாத்ரி என்னும் மலைச்சிகரத்தினுடைய மேற்கு பாகத்தில் ஒரு குகை அமைந்திருக்கிறது. அங்கே தெற்கு நோக்கிய திருக்கோலத்தில் யோகானந்தன் என்னும் ரிசம்மன் சேவை சாதிக்கின்றார். க்ஷேத்திரத்தில் 2 யோகானந்த ரிசம்மன். அந்த 2 யோகானந்த ரிசம்மனுக்கு தனித்தனியாக ஸ்தான விசேஷம் அமைந்திருக்கிறது. வேதாத்ரே பশ্চিமே பாகே லக்ஷ்மி ஸ்தானாத் சமீபதா தட்சிணாபிமுகோ தேவா யோகானந்தோ நிருகேசரி. லக்ஷ்மி ஸ்தானம் என்பதாக ஒரு ஸ்தானம், அதுதான் மாலோர் ரிசம்மனுடைய சன்னிதானம். அதற்கு லக்ஷ்மி ஸ்தானம் என்பதாக பெயர். அங்கே பிரவகித்து ஓடக்கூடிய பவனாசினிக்கு கனகா என்று பெயர்.
கனககசிபுவை சம்ஹரித்த ஸ்ரீ நிருசிம்மன் கனகஸ்வரூபத்துடன் எழுந்தொழி இருக்கக்கூடியதனாலே அவருடைய திருமேனி பிரதிபலிப்பாக இந்த பவனாசினிக்கு கனகா என்பதுதான். இன்னும் அத்தியாபி ஸ்ரீமத் ஹரிசங்கர்கள் அந்த சேத்திக்காக பெருமாள் சந்திக்கு எழுந்திருக்கும் பொழுது அந்த கனகா என்னும் புஷ்கரணியில தான் தீர்த்தாமாடி தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணுவா. இன்னைக்குமே வற்றாத ஜீவநதியாக கனகா நதி பிரவகித்து ஓடுகிறது மாலோர சந்திசமுடைய சன்னிதானத்திற்கு பின்புறத்தில். அது அந்த ஆதி வினோப சுவாமி முதற்கொண்டு அதனுடையதான பெருமையானது காண்பிக்கப்படுகிறது சுவாமி. ஆகையால அந்த நதிக்கு கனகா என்பதாக பெயர். அதற்கு லக்ஷ்மிஸ்தானம், அந்த லக்ஷ்மிஸ்தானத்திற்கு அருகில் தட்சிணாபிமுகோ தேவா யோகானந்தா நிர்தேசம். தட்சிணாபிமுகா தட்சிண திக்கை பார்த்து கொண்டு பெருமாள் எழுந்திருக்கிறார். அந்த இடத்தை பிரஹ்லாதபடி என்று அழைப்பார். பிரஹ்லாதபடி தான் நிறைய பேர் நினைச்சிருக்கா பிரஹ்லாதனை உருட்டி விட்ட இடம். சில பேர் டவுட் கூட வருது, சுவாமி இந்த இடம் ரொம்ப சாஃப்டா இருக்கு, இதுல பிரஹ்லாத உருண்டு வந்து அடிபட்டுருக்குமான்னு இருக்கீங்க. அந்த பிரஹ்லாதபடி போய் சேர்க்கிச்சு. அது பிரஹ்லாதபடிதான் பிரஹ்லாத உருட்டி விட்ட இடம் இல்லை. பிரஹ்லாதனுக்கு ஸ்ரீ நிருசிம்மன் யோகாபியாசத்தை பயில்வித்த இடம். எப்படி தன்னை குறித்து யோகம் செய்ய வேண்டும். சொஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரியா பரிஜங்கஸ்திரதாரணா பிரகடித பிரத்யன்முகாவஸ்திதிஹி பிராயேண பிரணிபேதுஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன். பிராயேண பிரணிபேதுஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு இவ்விதம்தான் யோகாபியாசத்தை செய்ய வேண்டும். யமம் நியமம் ஆசனம் பிரத்யாகாரம் பிராணாயம் தானம் தியானம் சமாதி என்று அஷ்டாங்க யோகத்தை இவ்விதம்தான் செய்ய வேண்டும் என்பதை நிஜம் சிக்ஷயன் தான் உபதேசித்துக் கொண்டு காமானாதனுதாத அசேஷ ஜெகதாம் காமாசிகா கேசரி விருப்பப்பட்டபடி யோகபீட்டத்தில் தட்சிண திக்முகத்தை நோக்கி பெருமாள் சேவை சாதிக்கிறார். பிரஹ்லாதபடியில் யோகானந்தம். மற்றொரு யோகானந்தம் இருக்க அவர் எங்க இருக்க வேதாத்ரியினுடைய கீழ்பாகத்துல கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் யோகபீட்டத்தில் சேவை சாதிக்கின்றார். அவனுக்கு யோகானந்த சம்பந்தம் பேரு. அவர் எதற்காக ஆவிர்பவித்தார். ஒரு சமயம் பிரம்மதேவருக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டது. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி, எல்லாரும் டிப்ரெஷன் ரிலீஸுக்காக நிறைய கோர்சஸ் நடக்கிறார். அதை நடத்துறவங்களுக்கு யோகம் அடிக்கிறது அந்த யோகா கிளாஸ்னால. ஆகையால இப்போ ஒரு பிரம்மாவுக்கு டிப்ரெஷன். அவருக்கு பின்னா சுவாமி எப்போ பார்த்தாலும் யாரும் ஒருத்தர் வரம் கேட்கிறா, இவர் வரம் கொடுக்குறார், அவன் 2 கோடி இவரையும் போடுறான், இல்லை ஒன்று வேதம் காணாமல் போயிடுது, அடுத்தது நாற்காலி காணாமல் போயிடுது, அதை காப்பாற்றிக்கணும். இப்படியே பண்ண அவருக்கு மனசு நிலையே இல்லை. மனசுல பெரிய டிப்ரெஷன். சாஞ்சல்யுக்தஸ்து மனசு குழம்பி போயிடுது. ஒரு தலை இருந்தாலே குழம்பம், 4 தலை, 4 தலையை குழம்பிக்கலாம். பிரம்மாவுடைய தலை எப்படி இருக்கும், அமர்தாஞ்சன் பெண்பா மாதிரி சுற்றி வந்து. வேற சரஸ்வதி சொன்னா இனிமே நீ யூஸ் இல்லை சுவாமி, இத்தனை நாள் பிரம்மாவை யூஸ் பண்ண மாதிரி சரஸ்வதி எங்க அதுக்கார பைத்தியம் இத்தனை நாள் ஒரு உபச்சாரத்துக்கு சொல்லிட்டு இப்போ ஒரிஜினலாவே ஆக்கிடுது. போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரோம் சரஸ்வதி சொல்லிட்டான். மனச்சாஞ்சல்யுக்தஸ்து புரா பிரம்மா சதுர்முகா. புராணத்தில் அண்டர்லைன் பண்றாரு. புரா பிரம்மா, பிரம்மா சொன்னா போல சதுர்முகா. ஐயா ஒரு மண்டை இருந்தாலே குழம்போ, இவருக்கு சதுர்முகா 4 மண்டை. குழம்பி ரொம்ப திண்டாடினார். தத்ரைவாராத்ய கோவிந்தம் பிரதிஷ்டிதமனாஹ்யபூத். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அகோபிலத்துக்கு வந்து யோகானந்த நிருசிம்மனை அவர் ஆராதித்ததினாலே பிரதிஷ்டித மனாபூத்து. இவருக்கு மனதில் ஏற்பட்ட சங்கடங்கள் குழப்பங்கள்லாம் தெளிந்து தெளிவான மனோநிலையை அடைந்தார். வால்மீகி ராமாயணத்தை சொல்லுவார், ரமணீயம் பிரசன்னாம சன்மனுஷ்ய மனோயதான். அந்த தீர்த்தத்தை பாடுறா, அப்படியே மகான்களுடைய மனசு போல தெளிஞ்சிருக்கிறார். மகான்களுடைய மனசு போல கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறார். அந்த தீர்த்தம்னு காண்பிக்கிறார். மனசு குழப்பங்கள் ஏற்படுறது, சங்கடங்கள் ஏற்படுறார். ஒரு முறை அகோபில கஷேத்திரத்துக்கு சென்று யோகானந்த நிருசிம்மனை தியானித்தார், சேவித்தார். போதுமானது இல்ல, சேவிக்க முடியல. இங்க இருந்தே யோகானந்த நிருசிம்ம பரபிரம்மனே நமகான அந்த தியானத்தினாலேயே பெருமாளத்துக்கு சித்தியை நமக்கு அளிக்கக்கூடியவன். ஒன்று பிரஹ்லாதபடியில் யோகானந்தனாக பிரஹ்லாதனுக்கு உபதேசம், மற்றொன்று யோகானந்த நிருசிம்மனாக பிரம்மதேவருக்கு ஏற்பட்டதான மனசைத்தில்யத்தை நிவர்த்தி செய்தான்னு சொன்னார். 2 விஷயத்தை காண்பித்தார். அடுத்தது லக்ஷ்மி க்ஷேத்திரம் என்று புகழப்படக்கூடிய மாலோர நிருசிம்மனுடைய சன்னிதானத்தை சொல்ற. வேதாத்ரே சிகரே ரம்யே லக்ஷ்மியாக க்ஷேத்திரம் உதாகிருதம் தத்ராஸ்தே பகவான் விஷ்ணு லக்ஷ்மியா சஹ நிருகேசரி.
श्रीकामा वा नरालोके संपदं वा सुरेशतां लक्ष्मी नृसिंह मंत्रं तु अष्टाक्षर समन्वितः மாலோர் நரசிம்மன் என்ன பண்றார்? பெருமாளை விராட்டி ஆலிங்கனம் கொண்டு ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி யோகீந்திர யோகி மணிராஜித புண்ணியமூர்த்தே. போகீந்திரன்னு ஒரு பாட்டம் சில பேர் சொல்றாங்க. योगीश्वर शाश्वत शरण्यभवाब्धिबोध लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बौ बद्ध्वा गले यमभटाः बहुतर्जयन्तः कर्षन्ति यत्र भवपाशशतैर्युतं माम् एकाकिनं परवशं चकितं दयालो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बौ. சுவாமி சங்கர பகவத்பாதர் காபாலிகர்களினாலே தனக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து விமோச்சனத்திற்காக இங்கே மாலோக லட்சுமி நரசிம்மனுடைய சந்தானத்தில் தான் கராவலம்ப ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாக பெரியோர்கள் கூறி அறியன் கேட்டிருக்கு. பல பெரியோர்கள் அதை சொல்லியிருக்க. அங்கத்தான் மாலோக நரசிம்மனுடைய சன்னிதானத்தில் தான் நரசிம்மனுக்கு கராவலம்ப ஸ்தோத்திரத்தை சங்கர பகவத்பாதர் அருளி செய்தார் என்பதாக பல பெரியோர்கள் அறிஞர்கள் தெரிவிச்சிட்டார். அதையால் மாலோக நரசிம்மன் அவனுக்கு லக்ஷ்மிஸ்தானம் என்று பெயர் அந்த க்ஷேத்திரத்திற்கு. பத்ராஸ்தே பகவான் விஷ்ணு லக்ஷ்மியாசக விகேஷன். இங்கே அந்த கடகரதியில் நாம் நம்முடையதான அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு பெருமானை சேவிக்கணும், நரசிம்மனை ஜபம் பண்ணணும்னா எப்படின்னா அஷ்டாட்சர மந்திரத்தோட மகாமந்திரம் அந்த மந்திரராஜத்தை தியானம் பண்ணணும். அஷ்டாட்சர மந்திரத்தோட நரசிம்ம அனுஷ்டு மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னா நமக்கு கைவேற சித்தி கொடுப்பான் பெருமானு சாதிக்கும். இந்த நரசிம்மன் தான் இப்பொழுது ஸ்ரீ அகோபிலத்தில் ஆராத்திய மூர்த்தியாக ஆராதகர் ஆராத்தியர் இருவருக்கும் ஒரே திருநாமம் அமைந்ததாக அழகேசிங்கராக சேவை சாதிக்கிறார். சுமார் 620 வருஷத்துக்கு முன்பாக ஸ்ரீனிவாசாச்சாரியார் ஒரு சின்ன பிள்ளை 20 வயசு. அவர் திருநாராயணபுரம் சுவாமி ராமானுஜருடையதான ராஜதானி மேலக்கோட்டை அவருடைய ஃபோர்ட் ராமானுஜருக்கு அந்த ஊர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். கடிகாசனம் அம்மான்னு ஒரு பெரிய மகான் எழுந்தல் இருந்தார். அந்த கடிகாசனம் அம்மா கிட்ட காலக்ஷேபம் பண்ணுது. பிரம்மச்சாரிகள்லாம் காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு யாரும் விரும்புறது. அந்த காலத்தில் திருநாராயணபுரத்திலிருந்து காலக்ஷேபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தாலும் எங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். கடிகாசனம் அம்மா அவரிடத்துல இவர் காலக்ஷேபம் பண்ணுறது 20 வயசு. ஒரு நாள் நரசிம்மருடைய நியமனம் சொப்பனத்தில் நீர் நம்மை ஆராதிக்க அகோபில க்ஷேத்திரத்துக்கு வரணும். ஓஹோ பெருமாளே எனக்கு சொப்பனம் சாதிச்சுட்டார் கிளம்பிடலாம். ஆச்சாரியர்கள் விண்ணப்பிப்பேன். இந்த மாதிரி பெருமாளுக்கு சொப்பனம் நான் வர சொல்கிறார். தேவருடைய நியமனம் என்னன்னு கேட்க எனக்கும் பெருமாள் சொன்னார் நீ அவசியம் போயிட்டு வரணும்பதாக ஆச்சாரியன் சிஷ்யன் அனுகிரகம் பண்ணுறது. அங்கிருந்து இவர் அகோபில க்ஷேத்திரத்துக்கு போற ஒரு சர்ப்பம் அவருக்கு வழி காண்பித்தது என்பதாகவும் பெரியோர்கள் கூறுவது. அகோபிலத்துக்கு போய் சேர்ந்த பவனாசிங்க தீர்த்தாமாடினார். தீர்த்தாமாடினே ஸ்ரீ நரசிம்மனே சாட்சாத் விருத்த யதி ரூபத்தில் வயதான ஒரு கிழவருடைய வடிவத்தில் சன்னியாசியுடைய வடிவத்தில் வந்து அங்கு ராமானுஜருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர காஷாயாரிகளை இவருக்கு அளித்து சந்நியாச தர்மத்திற்கு மிக முக்கியமான பிரேஷமந்திரத்தை உபதேசம் செய்தார். ஸ்ரீ நரசிம்மேன சாட்சாத் ஸ்ரீ நரசிம்மேன தத்தம் பிரேஷமந்திரம் என்பதாக நரசிம்மனே அவருக்கு அந்த சந்நியாசாசிரம ஸ்வீகரணத்தை செய்திருந்தார். அதிலிருந்து இவர் ஷடகோபயதி என்று திருநாமம் கொண்டவராக அங்கே வருகிறார். பெருமாள் தன்னை ஆராதிக்க சொன்னானே. இந்த 9 பெருமாள் இருக்காரு. எந்த பெருமாளை நாம் ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கிறது தெரியலையே. பவனாசினி கரையில் 9 ஸ்ரீமூர்த்திகளையும் எழுந்துள்ள பண்ணி அத்தனை பெருமாளுக்கு திருமணம் பண்ணி அந்த பெருமாளை வந்து சேவிச்சு இவர் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ஏற்கனவே அவர் ஊரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இவருக்கு ஞாபகம் வந்து என்ன, சுவாமி ராமானுஜர் காலத்தில் அந்த மூலவருடைய விக்கிரகம் மட்டும் இருந்தது, உற்சவருடைய விக்கிரகம் இல்லை. எங்கே போயிட்டாரோ உற்சவர் தெரியலையே. டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனையில் உற்சவ விக்கிரகங்கள்லாம் இருக்குது, அங்கே போனால் தெரியும். அங்கே ராணியினுடைய அந்தப்புறத்தில் இளவரசியுடைய அந்தப்புறத்தில் பல விக்கிரகங்கள் இருக்குது. அது ஒரு விக்கிரகம் சம்பத்குமாருடைய விக்கிரகம். அப்போ அந்த மகாத்மாவன் சொன்னான் முஸ்லீம் ராஜா, ஓய் நீ ரொம்ப பெருசாக சொல்லிடு, உங்கள் சுவாமி கூப்பிட்டா வந்துருவாரா, உங்கள் பெருமாள் நீ கூட்டு பாலும் வந்துருவாரா பார்க்குறவங்க. அந்தப்புறத்துக்கு வெளியில் இருந்த ராமானுஜர்